எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நீர் உரம் கொடுக்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 டேஸ் ஆகுதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழக்கழிவுகளும் காய்கறி கழிவுகளும் தாங்க இருக்குது. இந்த வாழைப்பழம், சாத்துக்குடி அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆனதெல்லாம் அதில் போட்டிருக்கேன். வாழைப்பழ தோல் இருக்குது, வெங்காயத்தோல், இது எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்குங்க. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால என்னால் இதை வந்து செடிகளுக்கு கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சன் கம்போஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? அந்த கிச்சன் கம்போஸ்ட்டை தான் எல்லா செடிகளுக்குமே போன வாரம் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் வெயில் காயுது இல்லைங்களா? அப்போ இதை வந்து கொடுத்துடலாம், திருப்பி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மழை வர்றதுக்குள்ளே நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது செடிகளுக்கு வந்து அந்த நீர் உரம் வந்து போய் சேரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இதை ரெடி பண்ணியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த பொருளை தொடவே மாட்டேங்க நான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆகுதுங்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்னு. அதை எடுத்து கையால் கரைச்சிட்டு இப்போ வடிகட்டுறோங்க. செடிக்கு கொடுக்கறதுக்காக வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதை வந்து நல்லா அந்த பெயிண்ட்டு டப்பா இருக்குது இல்லைங்களா? சின்ன பெயிண்ட்டு டப்பாவில் நான் வடிகட்டிகிட்டு இருக்கேன். அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த 25 லிட்டர்ஸ் பெயிண்ட்டு டப்பா இருக்குது இல்லைங்களா? அந்த பெயிண்ட்டு டப்பாவில் வந்து இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக தண்ணி வச்சு தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இல்லைனா அது ஹெவி டோஸ் ஆகிடும். அப்போது இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். என்னங்க வடிகட்டினா பச்சை பச்சையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் வீட்டில் வந்து கீழநெல்லி ஜூஸ் போட்டுட்டுங்க, அதோட வடிகட்டின அந்த இதையும் எடுத்துகிட்டு வந்து இது கூட இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி தான் வந்து இப்போ செடிகளுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு ஜக்கு அளவுக்கு, சின்ன செடியாக இருந்தால் அரை ஜக்கு கொடுங்க, பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஜக்கு கொடுங்க. அதுவே இப்போ தான் நீங்கள் அந்த செடியை நட்டிருக்கீங்க, இன்னும் துளிர் வரலை அப்படின்னா தயவுசெய்து அந்த செடிகளுக்கு கொடுக்காதீங்க, காஞ்சிரும் அந்த செடிகள். செடிகள் வந்து நல்லா இருக்குது, இப்போ வந்து செழிப்பாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி விட்டு துளிர் வரணும் அந்த செடி அப்படின்னா அந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. புதுசாக நட்ட செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ தான் பதியம் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. மற்றபடி நீங்கள் நல்லா இருக்க எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். நல்ல பூக்கள் பூக்கும் காய்கறி செடிகளுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம். பாருங்கள், நான் எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்துகிறேன். ரோஜா செடி, சாமந்தி செடி எல்லாத்தையுமே இது தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி பயன்படுத்துவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.